இந்த விஜய் வாக்குறுதி கொடுத்திருக்காரு, பாதி ஆண் கலெக்டர்கள் பாதி பெண் கலெக்டர் பாதி கொண்டு வந்துட்டு அதுவும் ஒரு சமூக சொல்லிட்டு தான் இப்ப டிவிக்கே எவ்வளவு விட மாட்டாங்க. இல்ல அது ஒரு வாக்குறுதி தானே. எவ்வளவு பெரிய அழகான அற்புதமான ஆளு. நான் அதை சொல்லிதான் இப்ப பெரிய பிரச்சனையாக ஓடுது. பாதி ஆண்கள் ஆண் கலெக்டர்ல பாதி பெண் கலெக்டர் பாதி. நான் கிடைச்சா அந்த ப்ரொஃபசர் பேசினேன், மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டு, ஓ ப்ரொஃபசர் பொம்பளையில் ப்ரொஃபசர் ஒன்று ஆம்பளையில் ஒன்று ஓகேவான்னு அந்த டிவியை விட்டு ஓடிட்டான் சார். இப்போ அதெல்லாம் இஷ்யூ இல்லை. அவருக்கு அரசியல் தெரியாது, அவன் கட்சிக்கு கொள்கையும் கிடையாது, கோட்பாடு கிடையாது, கொள்கை கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஏன் உள்ளே வராருங்கிறதுக்கு ஒரு விளக்கம் உங்களுக்கு கொடுத்தேன். ஒரு 10 ஸ்பான்சர் இருக்காங்க, வெளியிலேருந்து ஃபண்டிங் பண்ணேன். அந்த ஆள் பிஜேபியும் சப்போர்ட் பண்ணி நீ போய் நின்றுக்க கிறிஸ்டின் ஓட்ட பிரினா. இந்த எங்கள் பாலிசி அவன் மதத்தையே காப்பாற்றினது திமுக. அவனோட பாலிசி திமுகவில் இருக்க கிறிஸ்டினை மட்டும் பிரிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறான். எதுவுமே நடக்காது. அந்த அளவுக்கு அந்த மக்கள் வந்து தெளிவில்லாத மக்கள் இல்லை, தெளிவாக தெரிஞ்ச மக்கள். அதனால் அத்தனை நான் ஒவ்வொரு இதுலையும் சொல்லியிருக்கேன், அத்தனை இயேசுநாதருக்கும் வீசா எடுத்து வச்சிருக்காங்க. என்ன ஊருக்கு? இஸ்ரேலுக்கு. அத்தனை பாய்க்கும் வீசா ரெடியாக இருக்கு, பாகிஸ்தானுக்கு போயிடுன்றான் பழையபாடி. இதெல்லாம் வந்து தடுத்து நிறுத்துகிற தகுதி விஜய்க்கு இருக்கணும். இப்போ நாங்கள் விஜய் விட்டு ஒரே ஒரு கேள்வி கேட்குறோம், உன் கொள்கையை ஒன்று வச்சுக்கோ. சிறுபான்மைக்கு நான் பாதுகாப்பு கொடுப்பேன், அதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன்னு நீ சொல்லு. அதில் கூட நாங்கள் ஒன்று ஆதரிக்க நாளை காலைல ரெடி. கொள்கை எதிரி பிஜேபின்னு ஒரு வரியை சொல்கிறது முக்கியம் இல்லை, பிஜேபியோட கொள்கை என்னன்னு சொல்லணும். அப்போ பிஜேபியோட கொள்கை என்ன? உங்கள் ரெண்டு இந்த பாசிசம் என்ன? இந்துத்துவா, இந்தி, இந்துத்துவம், இந்துஸ்தான். ஒன்று அகண்ட பாரதத்தை அமைச்சே சொல்கிறாங்க அவங்க. அகண்ட பாரதங்கிறான். இது விஜய்க்கு தெரியுமா அகண்ட பாரதம் என்னன்னு? வாய்ப்பு இருக்கா? தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை சொல்லியிருப்பாங்க, செங்கோட்டையன் இருக்கார், நாஞ்சில் இருக்க சொல்லியிருப்பாரு அவங்களாம். வாய்ப்பு இருக்கு. யாருன்னா செங்கோட்டையனுக்கு இனிமேல் தான் கற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா அப்படி சொல்கிறீங்க? நான் தான் சொல்கிறேனே, பாவம் இருந்தாலும் பெரிய மனுஷன், நல்லா இருந்தார், கடைசியாக கொண்டு போய் அங்கே அடக்க மாட்டானோ. இனிமேல் அந்த அளவுக்கு அரசியல் வாழ்க்கை என்னன்னு தெரியல. அவரே மேடையில் உட்காந்து சொல்கிறாரு, என்ன தெரியுமா சொல்கிறாரு? ஏம்பா பேசக்கூடாதுங்கிறீங்க, நீங்கள் தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க, என்னை இப்படியே உட்காரச்சிருப்பீங்க போட்டுருன்றாரு. அவரோட நிலைமையை பார்த்தீங்களா? அந்த ஆளுக்கு யாராருக்கோ ரூட்டு போட்டு கொடுத்துட்டு கடைசியில் அந்த ஆளுக்கு இப்போ ரூட்டை அங்கே கொண்டு விட்டாங்க. இப்போதான் குஷியா விஜயோட போட்டோ அது அடக்கம் பண்ணுறதுக்கு ரூட்டை கொண்டு போய் விட்டாங்க. கம்பெனி எம்ஜிஆருக்கு அப்புறம் மிகப்பெரிய சக்தி அவர் தான், அவர் கண்டுபிடிச்சு போயிருக்காரு. நீங்கள் இன்னொரு விஷயத்துக்கு வந்துட்டீங்க, மேடைக்கு மேடை தொட்டுட்டீங்க, விட்டுறக்கூடாது. என்னன்னா அகண்ட பாரதம் அமைச்சே தீர்வோன்னு சொன்னான்ல பிஜேபி. என்னைக்காக ஒருத்தனை கூப்பிட்டு அகண்ட பாரதத்தை என்னைக்கிட அமைப்பீங்கன்னு கேளுங்க, நீங்கள் நானும் ஓட்டு போட்டுருவோம். ஒரு நாள் அதுக்கான முயற்சி எடுத்துக்கணும்னு சொல்லுங்கள். அகண்ட பாரதம்னா என்ன சார்? விட்டு அத்தனை நாடும், நம்மளை விட்டு பிரிஞ்சு போன அத்தனை நாடையும் படையெடுத்து மீட்டுக்கிட்டு வரதா அர்த்தம். இதானே அகண்ட பாரதம். உடனே பண்ண முடியும். பாதி இந்தியா பிடிச்சிருக்காங்க. எப்படி சார் பாதி இந்தியா பிடிச்சிட்டாங்க? இப்போ நீ வரக்கூடிய தேர்தல் ஏற்கனவே இங்கே இருக்கும்போது எந்த இந்தியாவை பிடிச்சாங்கன்னு மட்டும் எனக்கு விளக்கம் கொடுங்க. நார்த் இந்தியா ஃபுல்லாக அவங்க தான் ஆளுங்கட்சியாக இருக்காங்க சார். நார்த் இந்தியாவில் சார் மாநிலங்கள் பிரிஞ்சு போகிறதில்ல, நாடு அண்டை நாடு நம்மளை விட்டு பிரிஞ்சு போனது பாருங்கள். ஒட்டுமொத்தமாக அகண்ட பாரதமாக இருந்தது. பாகிஸ்தான் யார்கிட்ட இருந்தது? ஆப்கானிஸ்தான் யார்கிட்ட இருந்தது? பங்களாதேஷ் யார்கிட்ட இருந்தது? சிலோன் யார்கிட்ட இருந்தது? இது எல்லாம் நம்ம நாடு சார். இது அகண்ட பாரதம், புரியுதா? அகண்ட பாரதத்தை மீண்டும் மீட்டெடுப்போன்றான். என்னைக்காவது ஒரு பாகிஸ்தானை நான் மீட்டெடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷனை போட சொல்லுங்கள். சும்மா பேசுறதுக்கே 2 பேர் திரும்பி இங்கே வந்து தெரியாமல் 2 குண்டை போட்டு போயிடுறான். அது கரெக்டாக தேர்தலுக்கு யூஸ் பண்ணுறானுங்க. இப்போ அடுத்து வர தேர்தல் வருது பாருங்க, பார்லிமெண்ட் தேர்தல் வந்தால் அங்கே ஒரு பெரிய நெஞ்சே படப்படங்குது. இரடான்னா எத்தனை இராணுவ வீரன் சாவான்னு நமக்கு தெரியாது. அப்படி ஒரு வெறியோடு இருக்கான் பிஜேபி. அப்போ அவங்க எடுக்கிற ஆயுதம் வந்து இந்துத்துவா, இந்துஸ்தான்கிற ஆயுதம் மற்ற மதங்களை இங்கே வாழவே கூடாதுன்னு சொல்லுது. இந்த கொள்கையை விஜய்க்கு தெரியுமா? இந்த விஜய் கட்சியில் யாருக்காவது தெரியுமா? சார் செங்கோட்டையை என்னைக்கு சார் பெரிய அறிவாளின்னு நீங்கள் எல்லாம் படம் போட்டு என்கிட்ட காட்டுறீங்க? என்னைக்கு சார் பேசியிருக்காரு சார்? என்னைக்கு சார் பேசியிருக்காரு? செங்கோட்டையன் குரல் என்னைக்கா நீங்கள் 3 பேரும் கேட்டீங்களா? ஜெயலலிதா உயிரோடு இருந்த வரைக்கும் செங்கோட்டையன் குரல் உங்களுக்கு தெரியுமா? அப்பதான் அமைச்சராக இருந்தார். நீங்க சொல்லுங்க. அது வரைக்கும் ஒன்றும் பெருசாக பேசணும். யார் குரலையாவது உங்களுக்கு தெரியுமா? எடப்பாடி யாருன்னே தெரியாது, அதை விட்டுருங்க. செங்கோட்டையன் குரல் எனக்கே பெரிய ஆச்சரியம். எடப்பாடி வேற டெல்லி போயிருந்தாராமே. அப்படியா? பார்லிமெண்ட்டுக்கெல்லாம் போயிருந்தாராமே. எம்பியா ஒரு தடவை
எம்பி அவர் தாட்டி யாருக்காவது தெரியுமா? இப்பதான் தெரியல. எளிமையா இருக்கிற எங்க தலைவர் பண்றது இல்ல. மிசாவில் போனதுல இருந்து கவுன்சிலர் ஜெயிச்சதுல இருந்து வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் யாரை கேட்டாலும் நூல் போட்டு சொல்லுவான். அது வேற. நாங்கள் செங்கோட்டையன் என்னைக்கு வெளியில் வந்து பேசியிருக்காரு, என்னைக்கு அவர் ஒரு அரசியல்வாதியாக இருந்திருக்காரு. அதிமுகவில் இருக்க ஒட்டுமொத்த பேரும் அப்படியே எனக்கு என்னான்னு ஒரு அடிமை சாசனம் எழுதுன மாதிரி வாய்ஸ் கூட வெளில வந்ததில்லை. அவன் பகுத்தறிவு பேசுனதில்லை, சுயமரியாதை பேசுனதில்லை. அவங்களுக்கு கொள்கை என்னன்னு தெரியாது. கொள்கை கேட்டால் எல்லாம் அம்மான்றான், அப்பான்றான். இது தவிர எதுவுமே தெரியாது. அப்படி இருந்த ஒரு தலைவர்கள் எல்லாம் இப்போ அப்படியே நிறையா செங்கோட்டையன் போட்டார் எங்கே போயிட்டார்?